கடவுளின் பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து தன்மேலே ஆணையிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆணை ஆங்கிலத்திலே தன்மேல் சத்தியம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவன் செய்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனத்தை படிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 25 வயது கழிந்து ஒரு குமாரன் பிறந்தான். அந்த குமாரனை கொண்டு போய் நான் குறித்த மலையில் தகன பலி செலுத்தி என்றார். தீ வைத்து நெருப்பு வைத்து எரித்து விடு என்றார். ஆபிரகாம் அன்று வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து கடந்து போய் பலிபீடத்தை கட்டினான். தன் மகனை கையும் காலுமாக கட்டி பலிபீடத்திலே கடத்தி கத்திய ஓங்கினான். ஆண்டவர் கூப்பிட்டார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மீது கையை போடாதே என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தன் மகனை பலி செலுத்தினான். பலி செலுத்தி அர்ப்பணித்தான். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஒரு வாழ்க்கை நீங்கள் தேவனுக்கு முழுவதுமாக பலி செலுத்தும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். டி.எல். ஆஸ்பான் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு வந்தார். டெல்லியிலே பல இடத்திலே ஊழியத்தை செய்தார். ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை. அவர் சொந்த தேசம் அமெரிக்கா சென்றார். அங்கே உலக பிரசித்தம் பெற்ற தேவ மனிதர் பில்லிக்கரகா பேசிக் கொண்டிருந்தார். அவர் பிரசங்கம் செய்வது சொன்னார், ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அவனால் மற்ற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அவன் தன்னை பலிபீடத்தில் முற்றிலுமாய் கடத்த வேண்டும். தன்னை வாழ்க்கையை பலி செலுத்த வேண்டும். தன் வாழ்க்கை முற்றிலுமாய் சுயம், பெருமை, அந்தஸ்து, மரியாதை, புகழெல்லாம் அவன் தன்னை பலியாக செலுத்தி அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணம் செய்த ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார், அவனை கொண்டும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை இந்த பில்லிக்கரகா மூலமாக டி.எல். ஆஸ்பான் கேட்டார். தன் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்தார். ஆபிரகாம் இப்படி தன் நேசகுமாரனை அர்ப்பணித்தது போல பில்லிக்கரகாவுடைய வார்த்தையை கேட்டு டி.எல். ஆஸ்பான் அர்ப்பணித்தார். மீண்டும் இந்தியாவுக்கு வந்தார். எத்தனையோ சப்பானிகள், குருடர்கள், குஷ்டரோகிகளை மதுரை பட்டணத்திலே அவரை கொண்டு சுகமாக்கினார். உலகமெங்கிலும் அவரை பயன்படுத்தினார். அவரை ஆசீர்வதித்தார். அவர் மூலமாக பலரை ஆசீர்வதித்தார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆபிரகாமை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக் கொடுங்கள், காணிக்காக ஒப்புக் கொடுங்கள். உங்கள் சுய சித்தம், சுய விருப்பம், சுய ஆசையெல்லாம் நீங்கள் பரிசீலித்து விடுங்கள், அர்ப்பணித்து விடுங்கள். கல்வாரி சிலுவையில் உங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அப்படி செய்வார். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, டி.எல். ஆஸ்பான் தன்னை ஆண்டவரே தன் வாழ்க்கை முழுவதையும் கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்து தன்னுடைய சுயத்தை அடக்கம் செய்து ஒரு புது மனிதனாக தேவசுக்கு அர்ப்பணித்தது போல, ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்தி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படித்தது போல உங்கள் பிள்ளைகளும் கீழ்ப்படியட்டும். அப்பா, கீழ்ப்படியட்டும். தங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கட்டும். நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதமாக வைப்பேன். அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.